इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. பக்திரசாயனம் இரண்டாவது உல்லாசம் 53வது அத்தியாயம். பிரபல தத்வாம்சா ஈர்த்தியாக தேசமிஸ்ரிதா மனோவிருத்தி பரானந்தே வைத்தியஸ்ய ந சுகாயத்து. முன்னாடி பக்திய சங்கேதமா மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 41வது ஸ்லோகத்துல ராஜசி தாமசி சுத்தகார்த்திக்கு ஈஸ்வரிதா அப்படின்னு 4 விதமா பக்தி இருக்கு. அதுல ராஜசி தாமசி எல்லாமே சாத்விக பக்தி தான். வாஸ்தவத்துல சத்வகுணத்தினாலதான் பக்தி வரணும். அப்ப வச்சு ராஜசி தாமசி எதை வச்சு சொல்றது அப்படின்னு கேட்டா ரஜோகுணம் பிரபலமாக வேலை செய்து வரக்கூடியது, சமோகுணம் பிரபலமாக இருந்து அப்ப வரக்கூடியது. அதாவது பகவன் மட்டும் தீர்க்கிறார். பகவத் விசேஷமான மனோவிருத்தி ரஜோகுணம் அதிகமாக இருக்கும் போது வரக்கூடிய பகவத் விசேஷமான மனோவிருத்தி அப்படின்னு சொன்னா எப்ப வரும் அப்படின்னு கேட்டா அந்த ராஜகை தாமசிங்கிற தீர்ப்பிற்கு ஈர்த்தியாக தேசஜா ஆத்யாஸ்தா அழகேசஜா பராமரம். பொறாமையான தேசம் வந்து சுவாமி மேல தேசம் வந்து அந்த தேசத்தினாலேயே அவையே நினைச்சிருக்கக்கூடிய ஒரு விருத்தி மனோவிருத்தி வருது இல்லையா, அது வந்து ராஜசி. அதே மாதிரி சமோகுணம், இது வந்து ரஜோகுணத்தினால. சமோகுணத்தினால பயம், பயத்தினால ஒரு தேசம் ஏற்பட்டு ஏன்னா இவன் வந்து நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு மக்களுக்கு பயம் இருக்கு. ஏன்னா அவருக்கு அது ஏற்றுக்கணுமா, வேற ஒன்றும் இல்லை. குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு இவன் வந்து நம்மளுக்கு சக்தியே அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுனால அவன் மேல பயத்தினாலே ஒரு தேசம், அந்த தேசத்தாலேயே எப்போதும் அவனுக்கு விருத்தி இருக்கு. அப்ப இது பயதேசம்னா இது தாமசி பக்தி. ஆனா இந்த ராஜசி தாமசி பக்தியில மாத்திரம் இவாளுக்கு பகவத் விஷயத்துல ரசி இருக்காது, ரசியே கிடையாது. சுத்த காட்சிக்கு ரசி இல்லைன்னா என்ன, அவளால அந்த பகவத் பக்தியால அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். பக்தியால ஏற்படுற அந்த ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ண முடியும். அந்த ஆனந்தத்தை அவளால அனுபவிக்க முடியாது. ஆனா கார்த்திகை விஸ்திரிதா இந்த ரெண்டுல சுக கார்த்திகமாக இருக்கிறது இன்னும் ஆனந்தம் தான். அந்த ரசாஸ்வாதம் அப்படி இருக்கும், ஆனந்தானந்தம். விஸ்திரிதாங்கிறதுலையும் ரசாஸ்வாதம். இந்த தேசத்தை தவிர்த்து மற்ற காரணங்கள்னால ஆரம்பத்தில் சொன்னா எல்லாத்தாலையும் அந்த ஒத்து வர முடியும் அப்படின்னு அங்கெல்லாம் வந்து ஆனந்தானுபவம் இருக்கு, அங்க ரசி இருக்கு. அந்த ரசினா ஆனந்தானுபவம் இருக்குங்க. ரசாஸ்வாதம், ரசி, ஆனந்தானுபவம் இதெல்லாம் ஒரு இது. அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த என்ன சித்தபக்தம், அதாவது ரஜோகுணமும் சமோகுணமும் பிரபலமா இருந்து பாதிக்காம இருந்தால் அப்போ வரும். ரஜோகுணமும் இல்லாம இருக்கணும், சமோகுணமும் இல்லாம இருக்கணும் கொடுக்கல, அது பிரபலமா ஆனந்தம் அப்படி இருந்ததுன்னா அதோவிசேஷமான விருத்தி வரும்போது அந்த விருத்தி சிவனா பிரவகிக்கும் போது அப்ப அந்த இடத்துல அவசியம் அவளுக்கு கல்வி ராஜசி காமத்துல வர முடியாது. ஏன்னு கேட்டா தேசம் வந்து இவன் அந்த ரசாஸ்வாதம் பண்றதுக்கு பிரதிபலிதமாக, அதனால அங்க ரசின்னு சொல்ல முடியாது. ஆனா பக்தின்னு எடுத்துக்கலாம், அதுக்கு மேற்கொண்டு உபயோகம் இருக்கு அப்படின்னு மேல சொல்ற. அதே மாதிரி இப்ப சொல்லப்பட்ட இந்த பக்திகளுக்கு விருப்பபலம் அதிர்ஷ்டபலம்
உபயபலம் அப்படின்னு இருக்குன்னு முன்னாடி சொன்னார். விருப்பபலம்னு சொல்றது அப்பவே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க யதார்த்தம் விருப்பம். அதிர்ஷ்ட பலம் அப்படின்னு சொன்னா இது மேல் கொண்டவனுக்கு அடுத்த ஜென்மாவில நல்ல பணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சில பேருக்கு திருஷ்டபலம், சில பேருக்கு அதிர்ஷ்டம். இந்த தேசத்தினால ஒரு பக்தி பண்றான்னு சொன்னா இதனால அந்த ரசாஸ்வாதத்தை அப்படின்னு பிரதிபலிச்சு. அப்ப இவன் பண்ணக்கூடிய இந்த பக்தி இருக்கு, இது அதிர்ஷ்ட பலம் தான். இது அடுத்த ஜென்மாவில் தான் இவனை நல்லவை கொண்டு போய் என்னோட சொல்லப்படாது. சித்தகாட்சிகமா இருந்ததுன்னு வச்சுங்க, அது வெறும் திருஷ்டபலம் தான், அதிர்ஷ்ட பலமே இல்லை. ஏன்னா சித்தகாட்சிகமாக அவனுக்கு அந்த பக்தி வந்ததுன்னு சொன்னா அவனுக்கு அடுத்த ஜென்மா இல்லை. ஆகையால அடுத்த ஜென்மாவோட படம் வந்து இப்பவே வந்துடும். சில பேருக்கு புகழ் ரெண்டு வரும், ரெண்டுமே வரும் அப்படிங்கிறது கங்காஸ்தானங்களா திருஷ்டாந்தம் இருக்கு. அதான் சொன்னாங்க. அப்போ இப்ப இந்த இடத்துல இந்த 52வது ஸ்லோகத்துல முதல்ல சொன்னது எல்லா இடத்துலையுமே அந்த தத்துவத்தினுடைய விருத்தி தான் அந்த விசேஷமான விருத்தி. அப்படி இருந்தாலும் ரஜோகுணமும் தமோகுணமும் பிரபலமா இருந்து வேலை செய்யறதுனாலே அந்த சத்துவகுணத்தான நியாயமா வர வேண்டிய அந்த ரசாஸ்வாதம் ஆனந்தானுபவங்கிறது அப்படியே பிரதிபலிதமாகிறது. இது தெரியும். அதுக்குதான் அவர் திருஷ்டாந்தம் கொடுத்தார். வழக்கு வெளியிடுது, பிரகாசமா தான் இருக்கு. ஆனா வாயுவால ஆடிண்டே இருக்கு, பிரகடமா இருக்கு, சீக்கிரமாக அந்த வழக்கில் புத்தம் படிக்க முடியாது, அதை வைக்க முடியாது இல்லையா? அந்த பிரகாசம் நமக்கு அவ்வளவு உபயோகம் இல்லை. அந்த மாதிரி தீவிரவாதி தீபவர்கள் திருஷ்டாந்தம் கொடுத்தார். இப்போ மேல என்ன சொல்றாருன்னா இந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க. ராஜசி தாமசம் பிரபல தத்வாந்தா ஈர்த்தியாக தேச நிஸ்திரிதா மனோவிற்கு பரானந்தே வைத்தியத்து நிகாயது. உதாரணம் இதுவானம் எந்தவர்கள் இவனுக்கு ரஜோகுணம் பிரபலமா இருந்துச்சு, ரஜ பிரபலமா இருக்கு, தத்துவாம்சம் இதுக்கு அதிக அஜீனமான குணபூதமாக இருக்கு. இதனால என்னாச்சு, இதனுக்கு கிருஷ்ணகிரத்துல எதுக்காக எதனால தேசம் சொன்னா இயற்கையாக தேசம், பொறாமையாக வந்த தேசம். இதற்கு ஒரு பயம் இல்லை கிருஷ்ணன் கிட்ட, ஆனா பொறாமையா இருக்கு, அதனால பிடிக்கல தேசம். இந்த தேசம் கலந்து தேசத்தோடு சேர்ந்து பரானந்தே மனோவிற்கு ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபமும் பரானந்தம் தான். அந்த பகவத் ஸ்வரூபத்துல தான் இவருடைய மனோவிற்கு போயிட்டே இருக்கு. இந்த தேசத்தினால இருக்கு நிரந்தரமா அவர்களாலும் தான் வந்து இன்னும் அபகாரம் பண்ணலாம் அப்படின்னு பரானந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த விற்பியானது சுகாயது இருக்கு. ஏன்னா அந்த ரஜோகுணம் தேசத்தை கொடுத்து யோகியா இருந்துட்டு அந்த சுகானுபவத்தை இப்போ ராஜசி பக்திக்கு இதுதான். இப்பேற்பட்ட பக்திக்கு இந்த ஜென்மாவில திருஷ்ட பலம் ஒன்றும் இல்லை, ஆனா அதிர்ஷ்ட பலம் உண்டு. அதிர்ஷ்ட பலம் இருக்கிறதுனால அடுத்த ஜென்மாவில அவன் நல்ல பக்தனாக ஆகி இந்த பக்திரசாஸ்திரம் பண்ணி பரமானந்தத்தை அனுப்பிச்சான் அப்படின்னு. இதே மாதிரி கம்பனுக்கு சமப்பிரபலவத்வாந்தா நிஸ்திரிதா மனோவிற்கு பரானந்தே சம்பத்து சுகாயத்து. இதேதான் இதுதான் அவங்ககிட்ட பயம். பயத்தினால இந்த 8வது குழந்தை தன்னை குமிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனால பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பயமாத்தான் இருக்கும். பயம் இருக்கிறதுக்கான தேசம் உண்டு. உங்களை சொல்றவனாருக்கு எப்படி பிடிக்கும் இல்லையா? அதனால தேசம், அந்த தேசத்தால எப்ப பார்த்தாலும் அவருடைய ஞாபகமாக இருந்துட்டு மனோவிற்கு வருது. தனக்கு சமோகுணம் பிரபலமா இருக்கிறதுனால இந்த பரானந்தத்தை அவனால அனுபவிக்க முடியும். சம்பத்திய சுகாயத்து. அப்ப இந்த ரெண்டும் அதிர்ஷ்ட பலத்தை இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்கிறார் 55வது கிழமை தயோகோ ஆதி சரீரேஷு பிரதிபந்த சதி தைந்த சித்த திருஷ்டி அஸ்தி ரசதாம் பிரதிபத்தியது.
அபாரத்துல இவருக்கு மன இருக்கு இருந்துட்டே இருக்கு. மனசுல சித்தத்துக்கு ஒரு கிரகிபாவம் இருக்கு, திருப்தி இருக்கு. எதனாலையும் மனசுக்கு திருப்தி ஏற்படும் சொன்னாங்க தேசத்தானே அது மனசுல கிரகம் கிரகிபாவம் ஏற்படும்னு. இப்ப பிரதிபந்தம் பிரபலமா இருக்கிறதுனாலே இவரால அந்த பக்தி ரசத்தை அனுபவிக்க முடியும். ஆனா அடுத்த ஜென்மாவில பாவி சரீரத்துல பிரதிபந்தம் கையேறது. இந்த பிரதிபந்தம் போகும். சதோகுணம் சமோகுணங்கிறது ஆதிக்கம் இருக்கு. அந்த ஆதிக்கம் விலகும். அப்போ சைவ சித்த திருப்பதி இவாளுக்கு இருக்க அந்த சித்த வெயில் காலம் இருக்கு. இதுவே பக்தி ரசமாக பரிணமிக்கும். அப்ப இவா அந்த பெரிய பக்தாவா பெற முடியாது அப்படின்னு சொல்றார். இதுதான் அதிர்ஷ்ட பலம். அதுனாபி பதந்தோயி ஏகாத் பாசுபதாதயா ஏகாமபி ஏவமேவஸ்யா அசவா தீனசீலா. அவர் அர்ஜுனாபின்னு சொல்றாரு மொட்டையதி. அவர் காலத்துல இந்த காலத்திலையும் சில பேர் பகவான ஏகாசி பஜந்தி இதந்தா. அவர் காலத்துல வேதனம் பண்ணிதான் தெரியுது. அப்படின்னா பாசுபதாதையாக வேற போட்டார். அப்போ விசேஷமாக சிவபக்தினால இருக்க வேதத்தோட இருந்திருக்கான்னு தெரியுது. நமக்கு இப்போ அதுக்கு மாறுதலா தெரியுது. அதாவது சிவத்வேஷம் கொண்டவாறாக பேசுவாள் தெரியுறாங்க. இதே மாதிரி அங்க மாற்றி கொடுக்கும். விஸ்வத்வேஷம் கொண்டவாறாக பாதிப்பதாதையாக இருந்திருக்காங்க. சித்தாந்த பிந்துல இவா நம்ம வைஷ்ணவன் சொன்னாங்க. வைஷ்ணவன் கிடக்காதுங்க. வைஷ்ணவம் மன்னியான வைஷ்ணவன் சொல்லிக்கிறாள். அதே வைஷ்ணவாங்க வைஷ்ணவம் மன்னியாகவேவா. நம்ம வைஷ்ணவன் சொல்லிக்கிறாருக்கு. இது ஆத்மா வெற்றி புத்தியா இல்லை. வைஷ்ணவம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் என்ன அர்த்தம் கேட்டா யாத்தம் அப்படி பக்தி பக்தினா பஜனியா எஸ்யா. விஷ்ணுவிடத்திலே பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு. விஷ்ணுவிடத்துல பக்தி உள்ளவர்னு சொன்னா சிவனிடத்துல பக்தி இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேட்கிறார். ஏன்னா வஸ்து ஒண்ணுதானே. எனக்கு ராம பக்தி உண்டு. ஆனா சீதா பக்தியை பேசுற பக்தி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரே தானே. தசரத புத்திர விஷயத்துல ராமர் விஷயத்துல சொல்ல முடியாது. ஒண்ணுதானே. அப்ப அந்த மாதிரி பார்க்கறது இது சொல்லலாம். பிரதிபக்தி ரக்தினி சகாதி பக்தி கருணேந்திர சேகரே அப்படின்னு அபயோகித்து இருக்கிறார். அதாவது சிவனாகட்டும் நாராயணாகட்டும் இது ரெண்டையும் இது வேணும் அது சின்னங்கிற வஸ்து பேர பிரதிக்கு எனக்கு கிடையாது. இருந்தாலும் எனக்கு கருணேந்திர சேகரமான அந்த புரிதல்தான் அபிமானம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல. அப்படி சொல்றதுக்கு தெரியல. ஏன்னா அந்த தேசம் கிடையாது இன்னொரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் தேசத்தை வச்சு ஒரு பக்கம் பக்தி வச்சுன்னா அது அதனாலதான் சொல்ற அகுணாதி பகத்தோடு ஏகா பாசுபதாதயா ஏகாமதி ஏவமே வச்சா. அதாவது இது தேச பக்தியை கேட்கணும். அந்த ஜாஸ்தி கேட்டாங்க பரவாயில்ல. இது அதிர்ஷ்ட பலத்தை கொடுத்து எப்போதும் மனுஷனுக்காக இல்லை. அதனால அந்த தேவமே அவருக்கு அதிர்ஷ்டத்வாரா அடுத்த ஜென்மாவது பிரிவு. ஆமா அவதாரம் பண்ணணும்னு சொல்லி பரமானந்த ஸ்வரூபத்துக்காக எனக்கு சொல்லி இருக்கான் இல்லையா? அப்ப என்ன விட்டு ஓடுறது மனசுல அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அது தேசத்தினுடைய காரியம். தேசம் வந்ததுன்னு சொன்னா அதுதான் நினைப்பான். ஏதாவது துக்கம் வரணும், ஏதாவது பண்ணணும், துக்கம் வர முடியாதா அப்படிதான் தோணும். ஆனா நினைக்கிறது எதை அதே சுருக்கத்துக்கு. அதனால அந்த தேசமானது இவருடைய சித்தத்தை பிரதிபாவத்தை ஏற்படுத்தி நிரந்தரமா அவரை நோக்க முடியாத பண்ணிட்டு. அதனால அதிர்ஷ்ட கடமை அதே சொல்லலாம். 2வது காலத்துல அவர் வெறும் தேசத்தை விருப்பங்களை இல்லைன்னு
அதாவது தேகம் இல்லாம ரசிரூபமான பக்தி இருந்தா அவனுக்கு ரெண்டு வரும். இப்பவே ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறான். ஒரு சமயம் முடிவு சொன்னா அடுத்த நாளும் எனக்கு அப்புறம் நோக்கம்தான் இல்லையா? அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுங்கிற திருப்பம் இவாளுக்கு இது என்னாலும் இல்லை. அது என்னாலும் ஒரு 50 நாள் வைத்து வரும். அந்த ரொம்ப தீப காலத்துல இவன் கங்காஸ்தானம் பண்றான் அப்படின்னு சொன்னா நடிக்க ஆனமணியில கவுச்சும் கிடைக்காது. ஆனா விதிபூர்வமா பண்ணிருக்கிறதுனாலே விதிக்கு வேண்டியதான் பண்றான். இந்த கருத்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி அப்ப அதிர்ஷ்ட பலமும் திருஷ்ட பலமும் அவரே சொன்னார். நல்ல வெயில் காலத்துல விதிபுரஸ்தரதான் காத்தால வெயில் நாட்கள் வந்து வந்தாங்கன்னா அப்ப 2 பலமும் உண்டு. இவனுக்கு வெயில் காலத்தால ஏற்பட்ட தாகம் ஏற்படுறது திருஷ்ட பலம். விஜயத்தை சாமணிக்கான அடுத்த புண்ணியமும் உண்டு. கஷ்டப்பட்டு நீங்க பண்ணிட்டு வரலாம். தீபாவளி குளிர் காலத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம். அப்ப பண்றது நமக்கு பிரவாசம். அதான் திருஷ்ட பலம் இல்லை. அடுத்த பலம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இவருடைய திருஷ்டியில திருஷ்டபலம் ஆனந்தத்தை இவரால அனுபவிக்க முடியும். அகவா வேணும் சொல்லியதா இந்த மாதிரி தேசத்தால யாரும் திருமணம் பண்றாலோ அவளுக்கு சுயத்திலே தேசத்தால வந்தாலும் இப்ப பிரதிபாவத்தோடு அவர் சிந்தனம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னால் அதை பக்தியில் எடுத்துவிடலாம். ஆனா இப்ப திருப்பியே இல்லைன்னு சொன்னா அவன் வேன பெரியகா வேனகா ஒரு ராஜா இருந்தான். அவனை பிராமணாவை காலம் முடிச்சு கொள்ள முடியாது. மகா துஷ்டனா இருந்தான். அப்புறம் அவனுடைய புதற்கிடையில்தான் திருப்பு மகாராஜாவை கலந்தெடுத்தார். ராஜாவை கடவுள் திருப்பு பெரிய மகா இல்லையா? அந்த வேணன் அப்ப அவனுக்கு ஒண்ணும் இருக்கு. அவன் எந்த பக்தியிலையும் பெற முடியாது. அவன் தேச பக்தியில் ஒன்றும் இல்லை. அதனாலதான் வெறும் தேசம் பற்றி சித்தத்திற்கு இல்லாமல் இருந்தால் சித்தத்திரோடு இல்லாமல் இருந்தால் அப்ப அவன் அதை சொல்றான். திருப்பவும் சத்தானம் அதுவே அஸ்திரத்தவுக்கு நசீசனா சித்தே அகாவேன ஏனத்து கதமோதுனா சித்தம் பிரதிபாவத்தை அறிந்தார். சித்தம் இழவினால்தான் அதை பக்தின்னு சொல்லலாம். சித்தம் இழகல அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இந்த வேணம் இருக்கானே இவனுக்கு சித்த பிரதிபாவம் இல்லை. அதனால இந்த எந்த பக்தனையும் அவன் கேட்க முடியாது. கம்பன் அப்படி இல்லைன்னு வேணம் மாதிரி இல்லை கம்பன். கம்பனுக்கு அவன் பண்ணின தேசமே அவனுக்கு உபயோகப்படும். அடுத்து என்ன தெரியாது. கைத்தறி சுற்றுப்பாலம் அந்த தேசம் இருக்கு. தேசக்கான அந்த பக்தி அதனால சித்த பிரதிபாவம் இருக்கு. இவனுக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய கதையை பிரகாரம் இவன் இருக்க லாயத்தில்லை. என்னுடைய புத்தி இருக்கு. சமய விதீனாத்து பகவத்கீதையான இந்த ரஜோகுணம் சமோகுணம் இரண்டினால ஆக்கிரமிப்பு இல்லாமல் பகவத்கீதையான அதிதி ஆத்மிகமான பகவத்கீதையான புத்தியிற்கு இருந்தால் இதுதான் ரசின்னு சொல்றான். இல்ல ரசின்னு சொல்றாங்கன்னா துக்காது எந்த கட்டேனா ஒரு ஆனந்தத்தை அறிவிக்கிறது ஆத்மஸ்வரூப ஆனந்தத்தை. அதனால இதுக்கு ரசி. அந்த 2 இடத்துல ரசி இல்லை. ரஜ சம சமுத்ரேக தாரதம்பேன கம்யதே சாதனாந்தாகே தாரதமியம் ரசிவேரதி. இந்த ரசியில கூட தாரதமியம் 4 பேர் வச்சு பண்றா. எல்லாரும் ஒரே விதமான காரணத்தை தான் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய புத்தி ஆனந்தாரமா ரசியில தாரதமியம் வரலாம். என்ன காரணத்தால வரலாம் அப்படின்னு சொன்னா ரஜ சம சமுத்ரேக தாரதமியம். அனுப்பேதுன்னு சொன்னா ஒரேதான் இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. சுத்தமா இல்லாத இடத்துல தாரதமியம் வரும். இது இடம் இல்லைன்னு சொல்றான். இது இடம் இல்லை. அதுதான் இடம் இல்லை. இது கொஞ்சமா
எவ்வளவுதான் இல்லை, அந்த தந்தம் நிறைய இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு இருக்குல்ல, இது எவ்வளவு இல்லையோ அவ்வளவுதான் அங்கேயும் இல்லை. ஆனா ஆவலத்தோடு சொல்லலாம், இந்த இருக்கு இதோட நிறைய அங்க இருக்கு. ஆக ரஜஸ்தம சமுச்சேதத்துல காரசந்தி சொல்லணும்னு சொன்னா, சமுச்சேதம் விநாசங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா அந்த விநாசத்துல உள்ள காரசந்தி இருக்குது, அபாவத்துல காரசந்தி சொல்லுங்க. ஆபத்துலதான் இதை விட அதிகாரிச்சு அப்படின்னு சொல்லி காரசந்தி சொல்லலாம். அதனால நீங்க எப்படி வச்சுக்கணும்னா, ஒரு அளவு சத்துவகுணம், ரஜோகுணம், சமகுணம் எல்லாமே தான் இருக்கு, மூகுணம் ரெண்டா இருக்கு. ஆனா சத்துவகுணம் செய்யக்கூடிய அந்த வேலையை பிரதிபந்தம் பண்ற அளவுக்கு போகணும்னா ரஜோகுணமும் சமோகுணமும் கொஞ்சம் உச்சமா இருக்கும். அப்பதான் அது அது இது பண்ண முடியும், பராமரம் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஆக ரஜோகுணம் சமோகுணம் அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு மேல அதிகப்படியாக இருக்கும் போது இவருடைய சத்துவகுணமும் இருக்கு. சத்துவகுணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, எனக்கு வெற்றியே வராது, கனவுக்கு வராது. அதுக்கு அடங்கி இருந்து இது வேலை செய்யறது சத்துவகுணம். அப்பதான் ராஜசி தாமசி இருக்குன்னா அப்போ சுத்தமா ரசி கிடையாது. சத்துவகுணத்தை விட மேல உபரி போகல ரஜோகுணம் சமோகுணம். ஒரு நடுவான சமநிலையில இருக்கலாம், அதுக்கு கீழே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்சன்டேஜ் பிரகாரம் குறைந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இது குறையிறதோ சத்துவகுணம் சத்துவகுணத்துக்கு விரோதியான குணங்கள் ரஜோகுணம் சமோகுணங்கள் எப்படி குறைஞ்சிட்டே போச்சுன்னா இதுதான் சமுச்சேத காலத்தன்மை. அது அவாவா மனசை பொறுத்தது, அது ஒன்றும் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சது. சாதன அவஸ்தானம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக சொல்லியிருந்தாலும் அவாவாளுக்கு வையக்திகமாக இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணம் சமோகுணம் இதனுடைய தாரதமியம், அதாவது குறைவு சமுச்சேதம் சொன்னா குறைந்து போகிறதுனால அதனுடைய குறைவு தாரதமியமாக இருக்கிறதுனாலே சாதனாபாசே சொல்லியது ரகே ரவி தாரதமியம். இந்த ரஜோகுணம் சமோகுணம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறையிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதனுடைய அந்த முதலுக்கு ரசியானது அந்த ஆனந்த அனுபவங்களுக்கு விசேஷமாகும், மேல ஜாஸ்தியாகும். 59வது சொல்றாரு. ஆமா, அதுல இருக்காங்க வித்தியாசம் இருக்காங்க. என்ன இருக்கு? ஓஹோ, காசான்றதான் போட்டுக்கா. சுகாதி சிங்கதேன ரதிரிஸ்வதி ஜீவதேன நேகத்தைவ விகாரஹ பிரியயோஹ அத்யந்த பாவனாத் அனிசந்தி விரஹா சவிஸ்வதாத்மா இந்தி விசேஷோ ரதிர்நாமா. ஒரு கிலோமீட்டர் ஜாஸ்தியா இருக்கும். 59 2 போட்டு அப்படி இருக்கலாம். ஓஹோ, ஆமா, இதையும் போட்டிருக்கு. அச்சுத கிரந்தமான காட்சி இந்த கிலோதான் இருக்குன்னு போட்டுருக்கேன். இதுல இருக்கு அச்சுத கிரந்தமான. ஆமா, அவன் பக்திர காரணம் வீடு தேடத்தை போட்டிருக்கேன், அதுல இருக்கான். நேகத்தைவ விகாரஹ பிரியயோஹோ அத்யந்த பாவனாத் அனிசம் விரஹா சகிஷ்ணுதாத்மா பிரீதி விசேஷோ ரதிர்நாமா. அதாவது ஸ்நேகம்னு சொல்றோம் இல்லையா, ஸ்நேகத்துக்கெல்லாம் 2 பேருக்கு நம்பியில வரும். பிரிய யோகம் என்னதான் யோசனை சொல்றேன். 2 பேர் சாதாரண நாயக்கன் நாயக்கன் சொன்னா அவ 2 பேர் எடுத்துக்கலாம். இப்ப இது எடுத்துக்கும் போது பக்தன் பகவான் அப்படின்னு இருக்கும்போது அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை அதிகமாக எப்போதும் நினைத்திருக்கிற காரணத்தாலே அமிதம் அத்தியந்த பாவனா நிரந்தரமாக எப்போதும் அவர்கள் நினைக்கிற காரணத்தினாலே விரக அகசிஷ்ணுதா ஒன்று இல்லாம இன்னொன்று இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. அவரை நினைக்காம இருக்க முடியாது, அவர் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் அந்த மேகம் அவளோட மேல முக்கம் முக்கியனா அதுதான் அந்த பிரிச்சு விசேஷம். அந்த ஸ்நேக விசேஷத்துக்கு தான் ரசின்னு பேரு. இந்த ரசியுடைய லட்சணத்துல தெரிய ஒரு
சுலகமா சொன்னார். ரஜோகுணம் தமோகுணம் இது இல்லாமல் வெறும் சத்துவகுணத்தினாலே பகவத் விசேஷமான மனோவிருத்தி ஏற்பட்டதுன்னு சொன்னா இந்த மனோவிருத்தியே ரகுதான். ஏன்னா இது விசாதி விசேஷமாக இருக்கும். ஆனந்தாபிவிருத்தியை ரெண்டு பண்றதுனால இதுவே ரகு. அதனுடைய விசேஷத்தை இந்த நிரூபம் பண்ணிட்டார். விரோதம் சொல்றாங்க. இல்லை அதுக்கு அடுத்தது இது ரஜஸ்தம சமஸ்தேது தாரசம்யம் பண்ணியது விரோதி சாதனாக தாரசம்யம் வருது. ரத்தில தாரசம்யம் எப்படி வருது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிட்டாங்க. விரவே யாதிருஷம் திருஷ்டி யாதிருஷம் திருஷ்டியே ரகுதி மத்திய அதிமாத்திரத்வா விசேஷோபி வக்தியதே. 60வது ஸ்லோகம். இது சொல்ற இந்த ரத்தில தாரசம்யம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுமா? விரவே யாதிருஷம் பிரியயோகங்கிறது கேட்க வேண்டியதான். இந்த ரெண்டு பேர் ஒருத்தர் ரொம்ப ஸ்நேகமாக இருக்கும்போது கூட இருந்தாலும் ஸ்நேகம் இருக்கும். ஆனா பிரிஞ்சான துக்கம் வரும் இல்லையா? கூட இருக்கும்போது ஸ்நேகம் இருக்கும், பிரிஞ்சு விஞ்ஞானம் கிடைக்கும். ஆனா பிரிவாளோ பிரிஞ்சு இருப்பாளோ அந்த சமயத்துல துக்கம் வருது. துக்கம் வருது ரசி ஜாஸ்தி ஆகும். அது ஜாஸ்தி ஆகுங்க. யாருக்கும் துக்கம் தாருக்கும் துக்கவே ரசி இத்தரோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த ரத்தியை காட்டிலும் விசேஷமான மனோத்தை காட்டிலும் இத்தரை விட்டு பிரிந்து இருக்கும்போது அதிகமான ரத்தி இருந்தது. ஏன்னா துக்கம் இருந்தது. ஆனால் யாருக்கும் துக்கம் இறந்து தாருக்கும் ரசிக்கு இருக்கிறது. தாரசம்யம் இருவருக்காக எவ்வளவு துக்கம் ஏற்படுதோ அதுக்கு தகுந்தாமல் ரத்தியில தாரசம்யம் இருக்குது. அதை திருப்பி வர காமிக்கிறார். மிருது மற்ற அதிமாத்திரத்வா விசேஷோபி வக்தியதே. விசேஷம் சொல்லப்படுறா. அதாவது மாத்திரான இந்த அளவுங்கிற அர்த்தத்துல இருக்கணும். மிருது மற்ற அக்னி அப்படின்னா அதிகம் இந்த ஜாஸ்தின்னு அர்த்தம். மற்றனா ஒரு மத்தியமான அளவு, மிருதுனா கொஞ்சமானது. இப்படியாக அந்த பக்தியில விசேஷம் தெரியிருக்கு. ஈஸ்வரன் இருக்கா? ஈஸ்வரே இருக்கலாம். ஈஸ்வரர் வர்த்தகையில விசேஷத்தான் உங்ககிட்ட இருக்கணும். இதுல வர்த்தகைன்னு சொல்லியிருக்கு. ஆனா ஈஸ்வரனா பெரிய வீடு இருக்கும். அதாவது அதுல மிருது மாத்திரா பக்தி, மத்த மாத்திரா பக்தி, அதிமாத்திரா பக்தி அப்படிங்கிற அந்த விசேஷம் கூட பெரியது. எதனால? அந்த ரத்தியுடைய தாரசம்யத்தை வச்சு பார்க்கிறோம் அப்படின்னு அந்த அர்த்தம் இருக்குது. அந்த எழுதி பார்த்தா இங்கதான் தப்பு வருது. அது உதாரணம் கொடுக்கிறார்கள். வைகுண்டே துவாரகாயாந்த ஸ்ரீமத்பிருந்தாவனேதா மிருது தீவிரா மந்த தீவிரா தீவிர தீவிராதா சரணா. இது மேலும் இருக்கணும். வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தியானது மிருது தீவிரா ரத்தி. தீவிரம் எல்லாமே தீவிரம் தான், ஆனா கொஞ்சம் தீவிரம். துவாரகாயாம் மத்த தீவிரா, ஸ்ரீமத் பிருந்தாவனே தீவிர தீவிரா. இங்கதான் ஜாஸ்தி இல்லையா? வைகுண்டே துவாரகாயாந்த ஸ்ரீமத் பிருந்தாவனே ததா. அது தெரிஞ்சாவது விசேஷம். ஸ்ரீமத் பிருந்தாவனே மிருக தீவிரா மத்திய தீவிரா தீவிர தீவிராக சாஸ்திரமா. இதெல்லாம் அந்த புராணங்கள்ல வசனம் இருக்கும். ஸ்வரூபம் வைகுண்டத்தை விட இந்த துவாரகையில வரும்போது அதை விட அதிகமா அபிவிருத்தியாரு அந்த மனோவிருத்தி அப்படின்னு சொல்றாங்க. தீவிர பிருந்தாவனத்துல சொல்லும் போது தீவிர தீவிரா ரொம்ப அதிகமான அந்த அபிவிருத்தி ஆறுது அப்படிங்கிறது புரியுது. அப்ப இதுலேருந்து பிருந்தாவனத்துடைய விசேஷம் ஒரு மத்தாலேயே அந்த இடத்துல ரொம்ப அவ்வளவு பக்தி வைக்கிறாங்கிறது காரணம்.
முன்னாடி சொன்ன ரத்தியே தான். அந்த தீவிரத்துக்குள்ள இது எல்லாமே தீவிர ரத்தி தான், தீவிரமான பக்தி. அதுலயே கிரேட் இருக்கு. மிருது மத்திய அதி, அதான் நம்ம முன்னாடி சொன்னார். மிருது மத்திய அது மாத்திரா விசேஷோபி ரத்திலேயே சொன்னால் விசேஷம். நிபர்க சம்சர்க ஔபம்ய அத்தியாத்ம அபியோகஜா சம்பிரயோக அபிமானாம் சமாரோபே பிதா ததா. நீங்க ஒரு ஸ்டார் போட்டிருக்கு, காரிக்கா அச்சுமான பிரகாசப்பட்டு பல புத்தகங்கள்ல இந்த காரிக்கை இல்லைங்கிற அந்த இதுல இருக்கா இருக்கா? சரி, இந்த பக்தியானது ரத்தியானது பல விதமாக இருக்கான். நிசர்கஜா சம்பர்கஜா ஔபம்யஜா அத்தியாத்மஜா அபியோகஜா சம்பிரயோகஜா அபிமானஜா சமாரோபஜா, இப்படியாக 8 விதம் இல்லையா? இப்படியாக இந்த ரத்தி 8 விதமாக இருக்கு. நிசர்கஜா அப்படின்னு சொன்னா வியாக்கியானம் பண்ணிருக்காரு. பிறந்தத்திலிருந்தே வருது பக்தி. பிரகலாதனுக்கு வரலையா? பிறந்தத்திலிருந்தே வந்த பக்தி. அது நிசர்கஜா ரசி. பகவான் அவனுக்கு வந்த ரத்தியானது நிசர்கஜா ரசி. சம்பர்கஜா, சம்பர்கஜா அப்படின்னு சொன்னா சில காரணங்கள்னாலே காரணங்கள் கூடி வந்ததுனால வரக்கூடிய ரசி. மகசங்கங்கள்லாம் ஏற்படுறது, அதனால வரக்கூடிய ரசி. ஔபம்யஜா, இதுக்கெல்லாம் உதாரணம் கொடுத்திருக்காரான்னு தெரியல, வேற இதுல பார்க்கணும். சாதிஷ்டம் பகவத் சாதிஷ்டத்தை பார்த்தத்தினால ஏற்படக்கூடிய ரத்தியானது, அதுல ஒரு ரத்தி இருக்கிறது. அது ஔபம்யஜா. அத்தியாத்மஜா, இதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்போ ஸ்வரூபஜாதி பகஸ்வரூபத்தை உட்கொண்டு இந்த ஸ்வரூபம் ஆரம்ப ஸ்வரூபமா இருக்குன்னு பார்த்து அதுல வரக்கூடிய ரத்தி. அதே மாதிரி அபியோகஜா, அபியோகஜாங்கிறது அதிகமாக அதையே நினைச்சிருந்ததுனால ஏற்படக்கூடியது. நாமதான் இந்த ஞான யோகம் எல்லாம் சொல்றாரு. அதுல குணக்குணமா அந்த ஸ்வரூபத்திலேயே மனசுக்குள்ளே நிறுத்தி வச்சிருக்கனாலே அப்புறம் ரத்தி ஏற்படுறது அந்த அனுபவம். அது ஒண்ணு. அப்புறம் சம்பிரயோகஜா, இதுக்கு வேற சுத்தமான வஸ்துக்களுக்கு அதோட சம்பந்தம் ஏற்படுத்துறதுனால. அபிமானஜா, இது அபிமானத்தான ரத்தியம். வேற ரத்தியங்களே வேறவே அப்படின்னு சொல்லி அபிமானம் செய்வாங்க. அதே மாதிரி சமாரோகஜா, ஆரோகம் இப்படியாக பலவிதமாக ரசி. 62 ஸ்லோகமா இருக்கு. 63 அப்புறம் அடுத்த